ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை பொரியல் எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதே மாதிரி 3 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 5 முட்டை எடுத்துருக்கிறேன். இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் நான். பாருங்கள், எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னே ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, கடுகு பொரியட்டும். பொரிஞ்சோன்னே கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம், போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. தக்காளி வதங்கிடுச்சு. இது ஸ்டேஜில் இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் இருந்தால் பெப்பர் சேர்த்துக்கோங்க. இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 5 முட்டை வச்சுருக்கேன்.
இன்னொரு மெத்தட்லேயும் வைக்கலாங்க. நான் அதை இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். அந்த மெத்தட் வைக்கும்போது அதில் கொஞ்சம் தேங்காய் போட்டு வைக்கணும். அதான் நான் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும் இது. நான் இந்த மாதிரி தான் வைப்பேன். இன்னொரு மெத்தட் சொன்னாலே அது பச்சை மிளகாவும் தேங்காயும் அதில் சேர்க்கணும். மிளகாத்தூள் மிளகாத்தூள்லாம் அதில் தேவையில்லை. மிளகாத்தூள் மஞ்சள் தூள்லாம் அதில் போட வேணாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், நல்லா முட்டை பொரிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.